வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட் 6 கிராவிடேஷன் லெசன்லேருந்து ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டினோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நீட் 2012 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் ஒரு பாடியோட வெயிட் வந்து 1/16 டைம்ஸ் இட்ஸ் வெயிட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது weight of the body on the earth வந்து WE, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1/16 டைம்ஸ் உங்களுக்கு வெயிட் ஆஃப் த பாடி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஹைட்டில் அதோட வெயிட் வந்து 1/16 டைம்ஸ் WE இருக்கும். இதுதான் கொஸ்டின். பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு இதுதான் எர்த். இங்கே ஒரு பாடி மாஸ் M இருக்குது, அதோட வெயிட் WE. இந்த பர்டிகுலர் ஹைட்டில் அதோட வெயிட் வந்து WH இருக்குது. தட் இஸ் WH வந்து 1/16 டைம்ஸ் வெயிட் ஆஃப் த பாடி ஆன் த எர்த், சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஹைட் என்ன? இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை? W தேவை. ஸோ ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா ஃபார் W என்ன? W இஸ் ஈக்குவல் டு mg. ஓகே, இந்த இடத்துல ஜின்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இது வந்து வெயிட் ஆஃப் த பாடி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஓகேவா? ஸோ ஜிஇங்கிறது என்னது உங்களுக்கு? gm டிவைடட் பை RE ஸ்கொயர். இதானே உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ இதுதான் WEயோட ஃபார்முலா. நமக்கு என்ன தேவை? WH. ஸோ mgh. ஓகேவா? ஆர் G prime H எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த G prime Hங்கிறது என்னது? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த பாடி அட் அ பர்டிகுலர் ஹைட். இந்த ஹைட்டில் அதோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஸ்மால் m கேபிட்டல் G கேபிட்டல் M டிவைடட் பை ஓகே R ப்ளஸ் H. இந்த RE ப்ளஸ் H த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களுக்கு G prime Hஆக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? WH கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன? WH இஸ் ஈக்குவல் டு 1/16 டைம்ஸ் WE. இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் WH என்ன? உங்களுக்கு கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை RE ப்ளஸ் H த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு, இதுதான் WH is equal to 1/16 times WE. WN இப்போ தான் கண்டுபிடிச்சோம். கேபிட்டல் G கேபிட்டல் M டிவைடட் பை RE ஸ்கொயர். ஓகே, ஸோ இதில் காமன் டேர்ம் இருக்குது, எல்லாம் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 1/RE ப்ளஸ் H த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/16 டைம்ஸ் 1/RE ஸ்கொயர். இதானே இருக்குது. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ். ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 1 டிவைடட் பை RE ப்ளஸ் H வரும். ஸோ 1 டிவைடட் பை RE ப்ளஸ் H இஸ் ஈக்குவல் டு 1/16 எவ்வளவு? இட் இஸ் 1/4 மல்டிப்ளைட் பை 1/RE. கரெக்டாக? ஸோ 1/4 டைம்ஸ் RE. இதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ 1/4 டைம்ஸ் RE. இப்போ நமக்கு என்ன தேவை? H என்னன்னு தேவை. ஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 எங்கே கொண்டு வந்துக்கலாம்? இந்த RE ப்ளஸ் H இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ RE ப்ளஸ் H இஸ் ஈக்குவல் டு 4RE. நமக்கு தேவை H. இந்த RE இந்த சைட் போகும்பொழுது உங்களுக்கு 3 டைம்ஸ் RE. ஸோ இந்த இடத்துல நமக்கு Rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ H இஸ் ஈக்குவல் டு 3R. ஸோ அட் அ ஹைட் ஆஃப் 3 thrice the radius of the earth உங்களுக்கு WH வந்து உங்களுக்கு 1/16 times WE இருக்கும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் which is the correct one பார்க்கலாமா? ஸோ answer for this question is 3R. H is equal to 3R. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டினும் 2012 சீரீஸ் கொஸ்டின் தான். கொஸ்டின் என்னன்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு ஸ்பெரிக்கல் பிளானட்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க, அது MP, அதோட டயமீட்டர் வந்து DPன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு பார்ட்டிக்கல் அதோடைய மாஸ் ஸ்மால் m, அது வந்து நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பிளானட் வந்து ஃப்ரீ ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன? அதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் பிளானட், அதோட மாஸ் MP,
அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸிங் திஸ் டயாமீட்டர் வந்து நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாஸ் ஒரு பர்டிகுலர் மாஸ் வந்து இந்த பிளானட்டோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ஃப்ரீ ஃபால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ தட் இஸ் இந்த பிளானட்டோட கிராவிட்டினால அது வந்து புல் ஆகிட்டு இருக்கு டுவர்ட்ஸ் த பர்டிகுலர் பிளானட். ஸோ ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன் ஜென்ரல் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த் எப்படி கண்டுபிடிப்போம்? கேபிட்டல் ஜி எம்இ டிவைடட் பை ஆர்இ ஸ்கொயர். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை? கிராவிட்டி ஆஃப் த பிளானட், ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த பிளானட். ஸோ ஜிஎம்பி டிவைடட் பை ஆர்பி ஸ்கொயர் இதான் தேவை. பட் நமக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிபி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். டிங்கிறது இஸ் நத்திங் பட் த டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது இட் இஸ் ட்வைஸ் த ரேடியஸ். இந்த இடத்துல டிபி. ஓகே, நமக்கு ஆர்பி இஸ் ஈக்குவல் டு டிபி பை 2. ஸோ நம்ம வந்து இந்த ஆர்பியை ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிபி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம்பி டிவைடட் பை டிபி பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல டிபி பை 2 த ஹோல் ஸ்கொயர் வரும்போது என்ன ஆகும்? டிபி ஸ்கொயர் பை 4 அது மேலே வந்துடும் 4. ஸோ ஜிபி இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஜிஎம்பி டிவைடட் பை டிபி ஸ்கொயர். So this is the acceleration due to gravity of the planet. அதோட expression. So கொடுத்திருக்க ஆப்ஷனில் which is the correct one பார்க்கலாமா? So the answer for this question வந்து A 4 GMP by dp square. This is very simple. அடுத்தது வந்து நம்ம வந்து டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷனுக்கும் அண்ட் தென் செமி மேஜர் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதோட ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம். சிமிலர் ப்ராப்ளம் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து ஏர்த்தை சுற்றி ஆர்பிட் பண்ணிகிட்ருக்கு. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5R. ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வந்து அதோட ஹைட் 5R இருக்குது. இன்னொரு சேட்டலைட் அதோடைய டைம் பீரியட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஹைட் வந்து ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வந்து 2R. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? கெப்லர்ஸ் தேர்ட் லா தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன லா உங்களுக்கு? T² is equal to constant multiplied by R cube. ஸோ இதுதான் பேஸ் ஃபார்முலா. இதே சிமிலர் ஃபார்முலா வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ 2 டிஃப்ரெண்ட் சேட்டலைட்ஸ்க்கு வந்து T1 அண்ட் T2 அப்படின்னு எடுத்துகிட்டு அதோடைய ஹைட்டை வந்து R1 அண்ட் R2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அதை வச்சுட்டு தான் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கெப்லர்ஸ்லாம் தான் யூஸ் பண்ண போகிறோம். T² is equal to constant multiplied by R cube. ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டு சேட்டலைட்ஸ்க்கும் T1 T2 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ T1² is equal to constant multiplied by R plus ஓகே ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வந்து 5R ஹைட். அப்போ வந்து உங்களுக்கு R cube என்ன ஆகிடும்? R plus 5R the whole cube. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுதான் டோட்டல் ஹைட். அண்ட் தென் T2² is equal to constant multiplied by R plus ஹைட் வந்து 2R. ஓகே, the whole cube. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம 5R plus R வந்து 6R the whole cube வரும். இது வந்து 3R the whole cube வரும். Okay, so T1² is equal to constant multiplied by 6 cube R cube and T2² is equal to constant multiplied by 3 cube R cube. Okay ma? So இது அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து டிவைட் பண்ணிடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 1 and this is 2. ஸோ 1 divided by 2 வரும்போது என்ன ஆகும்? இங்கேயே வச்சு நான் டிவைட் பண்ணுறேன், அடுத்த ஸ்டெப் எழுதலை. ஸோ கான்ஸ்டன்ட் R cube வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? T1² by T2² is equal to R cube by 3 cube. இதுதான் இருக்குது. ஸோ இப்போ வந்து T1 அப்படிங்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வந்து 24 hours. ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் டேக்கன் பை த ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து 24 hours. ஓகே, ஏன்னா ஜியோ ஸ்டேஷனரின்னு சொல்லும்பொழுது எர்த் வந்து என்ன ஸ்பீடில் உங்களுக்கு ரிவால்வ் ஆகுறதோ ரொட்டேட் ஆகுதோ அதே ரொட்டேஷனல் ஸ்பீடு தான் இந்த ஃபர்ஸ்ட் சேட்டலைட். அதனால 24 hours நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ T1க்கு பதிலாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு T1 by T2. ஓகே, இந்த இடத்துல வந்து முன்னாடி ஸ்லைடில் வந்து T1² by T2² இருக்கு இல்லையா, அதனால இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் 6 cube by 3 cube இருக்குது, அதையும் எழுதிடுறேன். ஸோ 6 by 3 the whole cube இப்படி மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ கேன்சல் அவுட் பண்ணும்போது 2 cube வருது. இந்த இடத்துல
T1க்கு பதிலாக 24 போட்டுக்கலாம். ஸோ 24/T2 the whole square is equal to 2 power 3. ஓகே, நமக்கு T2 தேவை. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? 24 the whole ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் வந்து 24/T2 is equal to இதோட ஸ்கொயர் ரூட் பார்த்திங்கன்னா 2 கியூபோட ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு 2√2. இதுதான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக கேன்சல் அவுட் பண்ணோன்னா இது வந்து 12. ஓகே, ஸோ உங்களுக்கு T2 என்ன வருது? T2 is equal to இந்த T2 இங்கே போகும்பொழுது 12/√2 வரும். ஓகே, 12/√2. இது இன்னும் ஃபர்தராக சிம்பிஃபை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல T2 is equal to 12/√2 வந்தது இல்லையா? 12 எப்படி எழுதலாம்னா 6 multiplied by 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ டிவைடட் பை √2. நமக்கு √2 கேன்சல் ஆகணும். ஸோ 2 எப்படி எழுதலாம்? √2 multiplied by √2ன்னு எழுதலாம். ஸோ ஒரு √2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ த டைம் பீரியட் ஆஃப் த செகண்ட் சேட்டலைட் வந்து 6√2 hours when it is orbiting around the earth at a height of 2 hours from the surface of the earth. ஓகேவா? ஸோ this is the answer. ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். ஸோ the answer for this question is C 6√2. ஓகேவா? அடுத்தது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம லாஸ்ட்டு நேத்தி பார்த்த கொஸ்டின் மாதிரி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த பிளானட் அந்த பர்டிகுலர் ஏர்த்துக்குரிய எஸ்கேப் வெலாசிட்டிஸ் கம்பேர் பண்ணோலையும் அதே மாதிரி தான் இது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா விஇங்கிறது எஸ்கேப் வெலாசிட்டி, விஓங்கிறது ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் த சேட்டிலைட் இருக்குது. ஃபார் ஆர்பிட் க்ளோஸ் டு த எர்த் சர்ஃபேஸ், அதாவது எர்த் சர்ஃபேஸ்க்கு க்ளோஸராக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சேட்டலைட்டோட எஸ்கேப் வெலாசிட்டியும் ஆர்பிட்டல் வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோஸ் வந்து எப்படி ரிலேட்டடாக இருக்குது, இதுதான் சிம்பிள். அடுத்தது ரொம்ப சிம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு V0 கேட்டிருக்காங்க அண்ட் VE இதோட ரிலேஷன்ஷிப். V0 அப்படிங்கிறது ஆர்பிட்டல் வெலாசிட்டி, அதோட ரிலேஷன் என்னென்னா கேபிட்டல் G கேபிட்டல் M/R. VEயோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 GM டிவைடட் பை R. ஓகே, இந்த இடத்துல GM/R வந்து இந்த இடத்துல காமனாக இருக்குது. ஸோ GM/R ஸ்கொயர் ரூட்டுக்கு பதில் நம்ம என்ன எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? உங்களுக்கு V0 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ VE is equal to √2 V0. So this is the relationship between escape velocity and orbital velocity of the satellite which is orbiting close to the earth surface. Simple. Okay ma? இந்த ஆன்சர் வந்து எங்கன்னு மார்க் பண்ணிக்கலாமா? So the answer for this question is D. VE is equal to square root of 2 V0. Hope இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep watching Shankar's Physics Tutorials.